தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலுவலக உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கான கல்வித் தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். நம்மளுடைய தமிழ்நாடு அரசில் உள்ள சிறு தொழில் நிறுவனத்தில் வேலை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம் கிண்டி, சென்னை. ஸோ இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காலியாக உள்ள 4 ஓட்டுநர் மற்றும் 7 அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு தகுதியான நபர்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்பம் அப்ளை பண்ணக்கூடிய டேட் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி 1/3/2026 லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2026 மாலை 5 மணிக்குள்ளே இந்த ஜாப்புக்கு நம்ம அஞ்சல் வழியா மூலமாக விண்ணப்பம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன பதவின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஓட்டுநர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது கம்யூனிட்டி வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அருந்ததியர் ஒரு போஸ்ட்டு, மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் 1, பிற்படுத்த வகுப்பினரில் முஸ்லீம் அல்லாதவங்க 1, பொது பிரிவினர் 1, மொத்தம் 4 பணியிடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், இது 7 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது பொது பிரிவில் 2 பணியிடங்களும், அருந்ததியரில் 1, எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் 2, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் அல்லாத வகுப்பினர் வந்து 1, பட்டியலின வகுப்பினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, மொத்தம் பார்த்திங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது பார்த்திங்க எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு சிறு தொழில்கள் கழகம் லிமிடெட் TANSI நிறுவனத்தில் காலியாக உள்ள 11, அதாவது அலுவலக பதவியாளர் மற்றும் ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்ப கடைசி தேதியான 31/3/2026 தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இது முற்றிலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட வேலை. என்ன துறை பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு சிறு தொழில்கள் கழகம் லிமிடெட். மொத்த காலி பணியிடங்கள் 11. என்னென்ன பணி அப்படின்னா, அலுவலக உதவியாளர், ஓட்டுநர். விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்க அப்படின்னா தபால் வழி மூலமாக தான் நம்ம விண்ணப்பிக்கணும். கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் கொடுத்துருக்காங்க. https www.tansitn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா 11, அலுவலக உதவியாளர் 7, ஓட்டுநர் பணியிடங்கள் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா, அலுவலக உதவியாளர்களுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதோட மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓட்டுநர் டிரைவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லை 5 வருட அனுபவம் LME உரிமம் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா MBC DNC BC கேட்டகரியாக இருந்தால் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் 34 வயது வரைக்கும் இருக்கலாம். SC STயாக இருந்துச்சு அப்படின்னா 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நம்ம இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்க அப்படின்னா, அலுவலக உதவியாளருக்கு 15,700 to 50,000 வரைக்கும், ஓட்டுநருக்கு பார்த்திங்க அப்படின்னா 19,500 to 62,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி தேர்வு செய்வாங்க பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு சிறு தொழில்கள் கழகம் லிமிடெட் வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுத மாதிரியும், ஸோ அந்த மாதிரி நேர்காணலுக்கு அழைக்கப்பட்ட தேர்வருக்கு வந்து பணி வழங்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் வந்தீங்கன்னா யாருக்குமே விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. தபால் மூலமாக மட்டுமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்னும் தபால் சாட்சி மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் டேட் 1/3/2026 லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 31/3/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கான இணையதளத்தில் போய்ட்டு இதுக்கான உரிய விண்ணப்ப படிவத்தை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ண விண்ணப்பத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இது வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்கூடிய விண்ணப்ப படிவம், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா, நேம், நம்மளுடைய விண்ணப்பத்தாரோட பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, என்ன மதம், ஜாதியோட இனம் என்னவோ, சாதியோட பேர், எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதோட நம்பர் நம்ம டைப் பண்ணி எழுதிக்கணும். நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மினிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் 8ஆம் வகுப்பு எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படிங்கிற கொடுக்குறோம். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னா எந்த வருஷம் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எதெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி சான்றிதழ்,
இணைச்சிருக்கோம் அப்படின்னா ஆம் அப்படிங்கிற டிக் பண்ணுறோம். பிறந்த தேதிக்கான சான்றிதழ் இணைச்சிருந்தோன்னா ஆம். ஜாதி சான்றுக்கான சான்றிதழ் சமர்ப்பித்தோம் அப்படின்னா ஆம் கொடுத்துக்கணும். பணி அனுபவச் சான்று இருக்கா இல்லையா, ஆதார் அட்டை, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு அட்டை, தமிழ் வழியில் கல்வி பயின்றதுக்கான இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆம் டிக் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணிக்கணும். ஸோ கீழே டெக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டிருக்கும் தகவல்கள் அனைத்தும் உண்மையானவை என்றும் பிற்காலத்தில் தவறான தகவல் என்று தெரிய வந்தால் நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுவேன் என்று உறுதியளிக்குங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிக்ளரேஷனை நம்ம தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு கீழே நாள் பிளேஸ் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிவிட்டு விண்ணப்பத்தாரோட கையொப்பத்தை நம்ம கொடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த விண்ணப்பத்தை நம்ம எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மேலாண்மை இயக்குனர், தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம், TANSI, எண் 15, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை அப்படிங்கிற முகவரிக்கு நம்ம தபால் மூலமாக நம்ம பார்த்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை முழுமையான முறையில் பூர்த்தி செஞ்சுட்டு லாஸ்ட் டேட்டான 31/3/2026க்கு முன்னதாக நாம் அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.